பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து அல்லது சட்டச்சிக்கல் காரணமாக பாராளுமன்ற உறுப்பினர் பதவி இழந்தவர்கள் ரஞ்சன் ராமநாயக்க முக்கியமானவர். அதேபோன்று அஜித் நிவாட் கப்ரால், மஹிந்த சமரசிங்க, பெசில் ராஜபக்ஷ, முஜிபுர் ரஹ்மான், சமிந்த விஜயசிறி மற்றும் உத்திக பிரேமரத்ன ஆகியோரும் இருக்கிறார்கள். சமிந்த விஜயசிறினை பொறுத்தவரையில் அவர் பதவி விலகியவர், முஜிபுர் ரஹ்மானும் பதவி விலகியவர். எனவே பெசில் ராஜபக்ஷவும் பதவி விலகியவர். பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியலின் கீழ் பாராளுமன்றத்துக்கு வந்த ஜயந்த கெட்டகுட கட்சியின் ஸ்தாபக தலைவரான பெசில் ராஜபக்ஷின் நுழைவை எளிதாக்குவதற்காக ஜூலை 2021 ராஜினாமா செய்தார். அதே மாதத்தில் பெசில் ராஜபக்ஷ நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டார். இரண்டும் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினரும் பணம் மற்றும் மூலதன சந்தைகள் மற்றும் அரசு முயற்சிகள் மறுசீரமைப்பு ராஜாங்க அமைச்சருமான அஜித் நிவாட் கப்ரால் 2021 செப்டம்பரில் பதவி விலகிய நிலையில் ஜயந்த கெட்டகுட மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்த சமரசிங்க 2021 செப்டம்பர் மாதம் பாராளுமன்றத்திலிருந்து ராஜினாமா செய்து அமெரிக்காவில் உள்ள இலங்கை தூதுவர் பதவியை ஏற்றுக்கொண்டார். முன்னாள் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷ 2022 ஆண்டு ஜூன் மாதம் பொதுமக்களின் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இந்த வருடத்தில் ஐக்கிய மக்கள் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி மற்றும் பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் உத்திக பிரேமரத்ன ஆகியோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்திருந்தார்கள். ஒவ்வொரு நோக்கங்களுக்காக ஒவ்வொரு காரணங்களுக்காக இவர்கள் இவ்வாறு பதவியை துறந்தும் இருக்கிறார்கள். அதனிடத்தில் நீதிமன்ற தீர்ப்பினூடாக பதவிகள் இழக்கப்பட்டும் இருக்கிற தகவலையும் நாங்கள் இதன் மூலம் இவ்வாறு அவதானிக்கலாம். இது கடந்த கால வரலாறுகளை பொறுத்தவரையில் இவ்வாறான பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டதனை போன்று 2004 ஆண்டு எஸ்பி திசாநாயக்கவினுடைய பதவி இவ்வாறு பறிபோகியிருந்தது என்பதை நாங்கள் அவதானித்திருந்தோம். அதே போன்றுதான் தற்போதைய சபாநாயகராக இருக்கிற மஹிந்த யாப்பா அபேவர்தன உள்ளிட்ட தரப்பினருக்கு எதிராக ஜே.ஆர். ஜெயவர்தன சமர்ப்பித்த நடவடிக்கை காரணமாக இவ்வாறதொரு தீர்மானம் 1987 ஆண்டு 13வது அரசியலமைப்பு திருத்தத்தின் போது எடுக்கப்பட்ட தீர்மானமாக அமைந்திருந்தது. இது ஒரு முக்கியமான விடயம். எனவே மஹிந்த யாப்பா அபேவர்தன அதே போன்று காமினி ஜெயசூரிய, சந்திரகுமார, விஜய் குணவர்தன் ஆகியோர் இவ்வாறு தங்களது பதவிகளை இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். இதே நேரத்தில் இரட்டை பிரஜா உரிமை கொண்ட ஒருவராக இருந்து பாராளுமன்ற உறுப்புரிமை இழந்த ஒருவராக நாங்கள் இன்னும் ஒருவரை அவதானிக்கலாம். அவர்தான் கீதா குமாரசிங்க எம்பி. 2017 ஆண்டில் இவர் இந்த பிரச்சனைக்கு முன்கொடுத்திருந்தார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினூடாக பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்த கீதா குமாரசிங்கவுக்கு எதிரான வழக்கின் பொழுது அவருடைய இரட்டை பிரஜா உரிமை குறித்தான சர்ச்சை வெளியாகி இருந்தது. எனவே 19வது அரசியலமைப்பு திருத்தத்தினூடாக இரட்டை பிரஜா உரிமை கொண்டவர்கள் நாடாளுமன்றத்தில் பதவி வகிக்க முடியாது என்று கூறப்பட்டதனை தொடர்ந்து அவரது பதவியும் 2017 நவம்பர் மாதம் 2ஆம் தேதி பறிக்கப்பட்டது என்பதையும் நாங்கள் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகிறோம். எனவே இந்த பட்டியல் நின்று கொண்டே செல்கிறது. அண்மை கால உதாரணமாக வாழும் உதாரணமாக எஸ்பி திசாநாயக்க, ஹாபிஸ் நசீர் அகமது, டயனா கம்கே, கீதா குமாரசிங்க, மஹிந்த யாப்பா அபேவர்தன ஆகியோர் இந்த பட்டியலில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை எம்மால் அவதானிக்கலாம்.